Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. நம்ம இன்னைக்கு DBMS class 3 பார்க்க போறோம். இந்த கிளாஸோட கூட இந்த DBMS யூனிட்டும் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ PGTRB சிலபஸ்ல டோட்டல் 10 யூனிட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸோட கூட முடிஞ்சிடும். ஓகே, அண்ட் நேற்று கிளாஸ் பார்க்காதவங்க கண்டிப்பா பார்க்கணும். கூடுதல் கொஸ்டின்ஸ் கேட்குற பார்ட் தான் வந்து செகண்ட் வீடியோ. ஓகே, ஸோ அது வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணது. அண்ட் this part constraints views transaction management and concurrency control. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நார்மலைசேஷன். இதுல பார்த்தேன்னா இந்த சிலபஸ்ல மறுபடியும் கன்கரன்சி கண்ட்ரோல், டேட்டாபேஸ் ரிகவரி இது மாதிரி இங்க கொடுத்ததே வந்து மறுபடியும் இங்க ரிப்பீட்டா வந்திருக்கு. ஓகே, ஸோ வந்து இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நார்மலைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பார்ட் இந்த கொரி ப்ராசஸிங் கொரி ரிலேட்டடா நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி அண்ட் ஆதரைசேஷன்ங்கிறதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண பார்த்தேன்னா அதுல இருந்து MCQ கேட்குற மாதிரி எதுவுமே நான் போர்ஷன்ஸ்ல எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே, நான் எடுத்தேன் சில பார்ட் எடுத்தேன், நோட்ஸ் எடுத்தேன். பட் அதுல வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட ஐ மீன் கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒண்ணுமே என்னோட கண்ணில் படல. அதனால நான் அது எடுத்து மாத்திட்டேன். ஓகே, ஸோ நம்ம தேவையில்லாத எதுவுமே எதுக்கும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இது நம்மளோட ஸ்கெடியூல். நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்த சேம் ஸ்கெடியூலே தான் இது. ஓகே, அது பிரகாரமா நேத்து கிளாஸ் முடிய வேண்டியது, ஆனா நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி உங்களோட ரிவிஷன் டைமா நான் கொடுத்திருந்தேன். அண்ட் ஓகே, ஸோ இந்த DBMS கிளாஸ் 1 கிளாஸ் 3 கிளாஸ் 2ங்கிற மாக் டெஸ்ட் எல்லாம் கூட கம்பைன் பண்ணி ஃபுல்லாவே எல்லா கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் கேட்கறதுக்கு வச்சிருந்தேனோ எல்லாமே சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு யூனிட் மாக் டெஸ்ட்ல நான் ஆட் பண்ணிடுவேன். ஃபார் த மெம்பர்ஸ் சொல்றேன். ஓகே, இது இந்த ஸ்கெடியூல் இப்படியே இருக்கு. பட் இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஆனா கொஞ்சம் சேஞ்சஸ் வருத்தியிருக்கேன், சொல்றேன் என்னன்னு. இதுதான் வந்து நம்மளோட அப்கமிங் இன்னையில இருந்து இருக்கிற ஸ்கெடியூல். ஓகே, சேம் இதுல இருக்கிற எல்லாம் இருக்கு. பட் சம் டேட்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கேன். அது எதனாலங்கிறதும் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடுவோம். முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு PHP மாக் டெஸ்ட் ரெடி பண்ணுவேன். கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதெல்லாம் வந்து மெம்பர்ஸ்க்கானது இருக்கிறது. எல்லோயில கொடுத்து இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாத்துக்குமே ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கானது. ஓகே, ஸோ இது PHP மாக் டெஸ்ட் வந்து ஃபார் த மெம்பர்ஸ் இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிடும், யூனிட் டெஸ்ட். ஓகே, அண்ட் நாளைக்கு வந்துட்டு மெம்பர்ஸ்க்கான DBMS மாக் டெஸ்ட், இந்த யூனிட்டோட மாக் டெஸ்ட், யூனிட் வைஸ் மாக் டெஸ்ட் நான் எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிடுவேன். இதுல இன்க்ளூட் உங்களுக்கு செப்பரேட்டா கொடுக்கல, எனக்கு டைம் கிடைக்கல. செப்பரேட் யூனிட் சாப்டர் வைஸா ஆட் பண்ண டைம் கிடைக்காதனால தான். பட் எல்லாமே சேர்த்துட்டு உங்களுக்கு ஒரு DBMS மாக் டெஸ்ட் கிடைச்சிடும். அப்புறம் நான் உங்களோட ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் மாக் டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்குல்ல, ஐ மீன் சம் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்ல வேண்டியது இருந்தது வந்து டைம் கிடைக்காதனால எனக்கு தர முடியல. அந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே, தட் இஸ் எஸ் டுமாரோஸ் பிளான். அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு எல்லாருக்குமே everyone for all the subscribers including members DBMS and cyber security live mock test. இது வந்து லைவ் வேண்டாம், அது ரெக்கார்டடா போதும் அப்படின்னா நான் ரெக்கார்டடா கொடுத்துருவேன். ஓகே, தட் இஸ் ஃப்ரைடே. அண்ட் சாட்டர்டே ஒண்ணுமே கிடையாது. சண்டே வந்துட்டு ஃபார் த மெம்பர்ஸ் ஆல் த யூனிட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் நீங்க முன்னாடியே எழுதிருக்கீங்க மாக் டெஸ்ட். இது வந்து அந்த அதுக்கு அடுத்த 5 யூனிட் C++, PHP, DBMS, சைபர் செக்யூரிட்டி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த 5 யூனிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு மாக் டெஸ்ட் இருக்கு, கம்பைன் மாக் டெஸ்ட் சண்டே. ஓகே, அண்ட் மண்டே வந்துட்டு ஃபுல் லெங்த் மாக் டெஸ்ட் 1, டியூஸ்டே வந்து ஃபுல் லெங்த் மாக் டெஸ்ட் 2. இது அப்படின்னா 10 யூனிட்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்கும் இது ரெண்டுமே. அப்புறம் 8th வந்து ஒண்ணுமே இல்ல. 9th வந்துட்டு எல்லாருக்குமே ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ளூடிங் மெம்பர்ஸ் ஃபுல் லெங்த் மாக் டெஸ்ட். ஓகே, இது வந்து ஏன் நம்ம வந்து ஒரு டே 9th வச்சிருக்கேன் அப்படின்னா முன்னாடி வந்துட்டு இதுல வந்துட்டு ஃபுல் லெங்த் வந்து 6th தர மாதிரி இருந்து எல்லாருக்கும். பட் இது வந்து 1 டே ஏன் வந்துட்டு இப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து மெம்பர்ஸோட மாக் டெஸ்ட் முடிக்க வேண்டியதா இருக்கு. பிகாஸ் அவங்களோட கொஞ்சம் பேரோட ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவங்களோட எல்லாம் இந்த 2 months சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இந்த 7th or 8th அந்த மாதிரி டைம்ல முடிஞ்சிடும். அப்ப அவங்களுக்கு மேபி லாஸ்ட் மாக் டெஸ்ட் மிஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு எல்லா சப்ஸ்கிரைபர்ஸோடது பண்ணலாம் நான் முடிவெடுத்தேன். ஓகே, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளான் வந்து எனக்கு பயங்கர டைட் ஸ்கெடியூல் தான், எனக்கு தெரியும். நான் வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டிருக்கேன். பட் எனக்கு ஃபுல்லாவே இதுக்காக இருந்தால் தான் என்னால் அது பண்ண முடியும். ஸோ ப்ரேயர் பண்ணிக்கிறேன், இது நல்லபடியாக இது மாதிரி பண்ணணும் எனக்கு. ஓகே, ஸோ எனிவே,
ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஃபங்ஷனல் டிபெண்டன்சி அண்ட் நார்மலைசேஷன். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணுவேன். ஆனா எதுவுமே புரியாது. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு மறுபடியும் இந்த டெஃபினிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்புறம் இதுக்கெல்லாம் கொஸ்டின்ஸும் எடுத்திருக்கேன், ஃபங்ஷனல் டிபெண்டன்சி எல்லாம். அப்பதான் அது வந்து நல்லாவே கிளியர் ஆகும் அதுக்காக. ஓகே, நவ் okay, so what is a functional dependency? A functional dependency in DBMS defines a relationship where one attribute uniquely determines another. ஒரு attribute unique வந்து வேறொரு attribute determine பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்ன denote பண்ணுவோம்? It's a functional dependency. That attribute is functionally dependent to another, right? It ensures எதுக்காக? டேட்டா கன்சிஸ்டன்சி என்ஷூர் பண்ணுது. பிகாஸ் ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தாலே வந்து நம்மளால வந்து வேறொரு ஆட்ரிபியூட்டை டிட்டர்மைன் பண்ண முடியுது. ஸோ இட் என்ஷூர்ஸ் த டேட்டா கன்சிஸ்டன்சி. இன் எனி ரிலேஷன் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி alpha determines beta means if two tuples having same value of attribute alpha also have the same value for attribute beta. ஓகே, ஆல்ஃபா டிட்டர்மின்ஸ் பீட்டா அப்படின்னா ஆல்ஃபாக்கு இருக்கு ஆல்ஃபாவும் பீட்டா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ஃபா இஸ் 1 அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் பீட்டா வந்து எப்பவுமே அந்த இப்போ 3னா எப்பவுமே அது 3ஆ இருக்கும். ஓகே, அதுதான் இதோட மீனிங். இது வந்து கொஸ்டின் பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்போ கிளியர் ஆகலாம்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். If beta is an attribute and alpha to beta, then beta is said to be functionally determined by alpha. That is alpha to beta na beta is said to be functionally determined by whom? Alpha. Right? Alpha determines beta. Right? That means beta is determined by alpha. Okay. Now, இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு டேபிள் இருக்கு. அதுக்குள்ள ரோல் நம்பர், நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. திஸ் ரோல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் டிட்டர்மைன்ஸ் it can determines name and department, right? இப்போ ரோல் நம்பர் 5 கொடுத்தேன்னா கண்டிப்பா அதோட கரஸ்பாண்டிங் ரோல் நம்பர் யாரா இருக்கோ அதுதான் எப்பவுமே இருக்கும். இல்லாம வந்துட்டு இப்போ 5 கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் திவ்யான்னு வந்துருச்சு, அது கழிஞ்சு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் மறுபடியும் 5 கொடுக்கும்போது சஞ்சப்ரியா அப்படின்னு வருமா? வராது. பிகாஸ் திஸ் ரோல் நம்பர் இஸ் correspond to Divya means it always Divya, it determines Divya only, right? So this roll number and name is, we can say that it's functionally dependent. Okay, அதே மாதிரி roll number and department also. But name to department may not hold. இப்போ வந்து roll number கொடுத்தேன்னா name and department வந்து யூனிக்கா வந்து determine பண்ண முடியுது. பட் name கொடுத்தேன்னா department இந்த department சொல்ல முடியுமா? பிகாஸ் பல டிபார்ட்மெண்ட்லும் திவ்யாங்கிற பேர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ திவ்யா அப்படின்னா சிஎஸ் டிபார்ட்மெண்ட் எப்பவுமே சொல்ல முடியாது இல்ல. ஸோ இது வந்து இந்த மாதிரி attribute வந்துட்டு யூனிக்கா வந்துட்டு வேறொரு attribute டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு என்ன மீன் பண்ணது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 types of functional dependencies இருக்கு. One is trivial functional dependencies, another one is non-trivial functional dependencies. Okay, so trivial functional dependencies இது பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் இது டெஃபினிஷன் சொல்றேன். A functional dependency x to y, அதாவது x implies b, x determines y, is a trivial if y is a subset of x. That is, all attributes on the right are always present on the left. இப்போ x implies y is trivial எப்ப சொல்லுவோம்னா இந்த y is suppose subset of x அப்படின்னா இது வந்து trivial dependency அப்படின்னு சொல்லுவோம். For example, AB to A. AB is implies A means it's a trivial functional dependency because this y, this is x and this is y, right? This y part is a subset of this, right? இதுல இருக்கிறதே தான் இங்க இருக்கு, சப்செட் தான். இப்போ வந்து இது வந்து ட்ரிவியல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏபி டு பி இட்ஸ் ட்ரிவியல் டிபெண்டன்சி. ஓகே, தென் ஏபி டு ஏபி திஸ் ஃபுல் ஆஃப் இந்த ஃபுல் வந்து சப்செட்டா இங்க இருக்கு. இட்ஸ் ஈக்குவல் டு ஏபி, ரைட்? ஸோ இட் இஸ் ஆல்சோ a trivial functional dependency. Now non-trivial அப்படின்னா என்ன இருக்கும்? அதுல இருந்து நமக்கு தெரியுது non-trivial அப்படின்னா என்னன்னு. A functional dependency A implies B is said to be non-trivial if and only if B is not a subset of A. ஓகே, பி வந்து ஏயோட சப்செட் இல்ல அப்படின்னா அதை வந்து என்ன டிபெண்டன்சி சொல்லுவோம்? non-trivial functional dependency அப்படின்னு சொல்லுவோம். Thus, if there is exist at least one attribute in the RHS of a functional dependency that is not part of LHS, then it is called non-trivial functional dependencies. ஓகே, அது பார்க்கலாம். AB to C அப்படின்னா AB determines C அப்படின்னா it is a example of non-trivial functional dependency because this C is not a subset of AB.
அதனால அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா if there exists at least one attribute in the RHS of a functional dependency that is not part of your RHS. For example, AB to AC அப்படின்னாலும் AB implies AC நாலும் this is a non-trivial functional dependency only because A இங்க இருக்கு still வந்துட்டு another one A இதில் இல்லாத ஒரு part இங்க right side வருது. Okay, it's at least one is not part of LHS means also it is a non-trivial functional dependency. Okay, so trivial functional and non-trivial என்னங்கிறது தெரியும். Now Armstrong's axioms அது என்னன்னு பார்க்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்றோம்? இந்த functional dependencyயோட ரூல்ஸ் தான் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங்ஸ் ஆக்சியம் சொல்லுவோம். இது வந்து நார்மலைசேஷனுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண இந்த ரூல்ஸ் வச்சுதான் வந்துட்டு கீ வந்து டிட்டர்மைன் பண்றது, டேபிள்ஸை வந்துட்டு டீகம்போஸ் பண்றது, லாஸ்லெஸ் லாஸி டேபிள்ஸ் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பாக்குறது இல்லாத நான் சொல்றேன் என்னன்னு. ஓகே, ஸோ நார்மலைசேஷன் ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்ஸ் ஆக்சியம் யூஸ் பண்றோம். திஸ் இஸ் செட் ஆஃப் rules for the functional dependency are a set of inference rule used to derive all possible functional dependencies from a given set of FTs. ஒரு given set of functional dependencies கொடுத்துட்டு அதுல இருந்து என்னென்ன டிபெண்டன்சிஸ் வந்து நமக்கு டிரைவ் பண்ண முடியுமாங்கிறது செக் பண்றதுக்கு இந்த ஆக்சியம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு ஒரு 6 ரூல் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட் தான். எந்த ரூல் வேணாலும் கேட்கலாம். ஓகே, இது வந்து இது இப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு புரியாது, அதனால எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களோட மைண்ட்ல அது நிற்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னா B இஸ் a subset of A. B வந்து is a subset of A. B is a subset of A. Then A determines B always holds. இப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியல, பட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஓகே, A equal to student ID name. That means A யோட வேல்யூ என்ன? ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் நேம் இருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடியும் நேமும் இருக்குது இந்த Aங்கிற இதுக்குள்ள செட்டுக்குள்ள. நவ் Bங்கிற செட்டுக்குள்ள என்ன இருக்கு? நேம் இருக்கு. So we know that B is the subset of A. A ல இருக்கிற ஒண்ணுதான் வந்து B ல இருக்கு. So B is a subset of A. B is a part of A. So according to reflexivity என்ன சொல்லுது? If B is a subset of A means A always implies B. Right? So student ID name it determines name. Okay, student ID comma name, this A is always determines name. This is true because if you know both student ID and name, then of course you know name. Right? See, உங்களுக்கு already உங்களுக்கு B தெரியும். Sorry, B இல்ல, A ல இருக்கிற எல்லாமே தெரியும். A ல கொஞ்சம் ஒரு 10 ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த 10 ஐட்டம்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த 10 ஐட்டத்துல ஒரு 2 ஐட்டம் வந்துட்டு வேற ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். சோ அந்த 2 ஐட்டம் உங்களுக்கு தெரியாம போகும். பிகாஸ் ஆல்ரெடி யூ நோ A, ரைட்? தென் அதுல இருக்கிற ஒரு பார்ட் வந்து வேற எங்க இருந்தாலும் உங்களால அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இல்ல, இல்லைன்னா அதை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் இல்ல. திஸ் வாட் இட்ஸ் எக்ஸ்பிளைன் இன் த reflexivity. That's all. Okay. Now, next rule is transitivity. Transitivity means A to B. If A is determines B, that B is determines C means then A can always determines the C. Okay. A வந்து B ஐ determine பண்ணுது, அந்த B வந்து C ஐ determine பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா A can determine the C. That is the rule said in the transitivity. Okay, for example, ஒரு யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ் இருக்கு, அதில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. ஏல வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. ஓகே, பில வந்து என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு. சி வந்துட்டு சில வந்து இமெயில். ஓகே, ஏ அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி, பி ஸ்டூடெண்ட் நேம், சி இமெயில். நவ் ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் ஸ்டூடெண்ட் நேம். ஐடி கொடுத்தேன்னா உங்களுக்கு நேம் கிடைக்கும்லே, ரைட்? ஓகே, நவ் இஃப் த நேம் கொடுத்தேன்னா அதோட இமெயில் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, ஓகே, ஐடி கொடுத்தனா நேம் வருது, நேம் கொடுத்துட்டு இமெயில் வருது அப்படின்னா திஸ் ஐடி கொடுத்தனா உங்களுக்கு இமெயிலும் கிடைக்கும்ல, ரைட்? தட்ஸ் வாட் இஸ் transitivity. Okay, so student ID determines student name. That student name can determines email means of course student ID can determine the email. Okay, now next rule is augmentation. Augmentation அப்படின்னா if A determines B, A வந்து B A வந்து A determine பண்ணுது அப்படின்னா AC determines BC always holds. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா A வந்து எப்பவுமே B ஐ determine பண்ணுது. ஓகே, சோ A கூட வந்து வேற ஏதோ ஒரு ஆட்ரிபியூட் சேர்ந்தாலும் B ஐ determine பண்ணாம இருக்க முடியும். உங்களுக்கு ஆல்ரெடி
பிங்கிற ஒரு பர்சனை தெரியும். ஓகே, நீங்க தனியே இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிங்கிற பர்சனை தெரியும். உங்க கூட வேறொரு ஆளும் கூட பக்கத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிய தெரியாம போகும் இல்ல. அதேதான் இதோட மீனிங். ஏ வந்து பிஏ டிட்டர்மைன் பண்ணுது எப்பவுமே. ஏ கூட வந்துட்டு சி வந்திருக்கு, ஸ்டில் இட் கேன் டிட்டர்மைன். சோ ஏ கூட சி வந்திருக்கு அப்படின்னா ஏக்கு வந்துட்டு இப்ப பிஏயும் சிஏயும் தெரியுது, பிஏ தெரியாம போகாது. சோ ஏசி determines BC. Okay, if you know that A determines B, then adding extra information to both side doesn't change the dependency. Extra information சேர்ந்திருக்கு அப்படின்னா அதோட அது வந்துட்டு என்ன ஆகாது, அந்த டிபெண்டன்சி வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு நேம், ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு என்ன டிட்டர்மைன் பண்ணுது, நேம் டிட்டர்மைன் பண்ணுது. பை ஆகுமெண்டேஷன் நமக்கு என்ன சொல்லலாம், ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் கோர்ஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் கோர்ஸ் ஐடி சேர்ந்தாலும் நமக்கு என்ன பண்ணும், எகெயின் நேமை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நேம் அண்ட் கோர்ஸ் ஐடியை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். திஸ் இஸ் ஆக்சுவலி த ஓகே. நெக்ஸ்ட் ரூல் இஸ் டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் அப்படின்னா ஏ வந்து பிசியை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, ஏ டிட்டர்மைன்ஸ் ரெண்டு பேர் பிஎம் சிஎன் டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ வந்து தென் வி கேன் சே தட் ஏ டிட்டர்மைன்ஸ் பி, தென் ஏ டிட்டர்மைன்ஸ் சி ஆல்வேஸ். ஆல்ரைட், ஏ வந்து பிசியை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா ஏ கேன் ஆல்வேஸ் டிட்டர்மைன் பி அண்ட் ஏ கேன் ஆல்சோ டிட்டர்மைன் சி, ரைட்? If one attribute determines multiple attributes together, then it also determines each of them individually. For example, student ID can determine name and email அப்படின்னா the student ID can determine name, student ID can email, student ID can determine email also, right? So that's what decomposition. இதோட நேர opposite தான் வந்துட்டு அடுத்தது composition. இதுல என்ன பண்ணுது, இங்க வந்துட்டு ஒன்னிச்சு இருந்ததை வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டோம். இங்க என்ன பண்றோம்னா ஸ்பிளிட்டா இருக்கிறது வந்து நம்ம கம்பைன் பண்ணோம். பாருங்க, காம்போசிட் பண்ணோம். காம்போசிஷன் A implies B. Okay, then again another set C implies D. Then this AC implies BD. A determines B, C determines D. Then knowing A and C together will determine B and D together, right? See, Aக்கு வந்து B தெரியும், சிக்கு வந்து டிஏன்னு தெரியும். தென் ஏயும் பியும் கூட சேர்ந்திருந்தா என்ன நடக்கும், ரெண்டு பேரையும் தெரியும், ரைட்? சி அண்ட் டிஏம், சாரி, இந்த ஏயும் சியும் சேர்ந்திருந்தா ஏக்கு பிஏ தெரியும், சிக்கு டிஏ தெரியும். ஏயும் சியும் சேர்ந்திருந்தா என்ன ஆகும், இந்த பி அண்ட் டிஏயும் கண்டுபிடிக்க முடியும், ரைட்? தட் இஸ் வாட் காம்போசிஷன். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி டு ஸ்டூடெண்ட் ஐடி கிடைச்சுன்னா நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் கிடைக்குது. அதே மாதிரி கோர்ஸ் கோடு கிடைச்சிருக்குன்னா நமக்கு கோர்ஸ் டைட்டில் கிடைக்கும். ஓகே, நவ் ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் கோடும் சேர்ந்து இருந்தானா நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்க முடியும், ஸ்டூடெண்ட் நேமையும் கண்டுபிடிக்க முடியும், கோர்ஸ் டைட்டிலையும் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் வாட் காம்போசிஷன். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிச்சுன்னா மறக்காது. இது மாதிரி கேட்பாங்க, இது வந்து என்ன ரூலு அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. இப்போ இது கரெக்டாக தெரிஞ்சாதான் எழுத முடியும். And the last one is additive. Additive means நமக்கு தெரியுது, something is we are adding. See, A வந்து B determine பண்ணுது, then A வந்து யாரை determine பண்ணுது, again Cங்கிற ஆளையும் செப்பரேட்டா determine பண்ணுது அப்படின்னா A can determine BC. ரெண்டு பேரையும் determine பண்ண முடியும். இது வந்துட்டு முன்னாடி நம்ம படிச்ச இது மாதிரி இருக்கா, augmentation மாதிரி இருக்கா, இல்ல augmentation மாதிரி கிடையாது. BC A to B, A to C, A to B இல்ல, வேற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ ஏ வந்து பிஏ டிட்டர்மைன் பண்ணுது, ஏ வந்து சிஏ டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா ஏக்கு வந்துட்டு பி அண்ட் சி, பிசிஏ வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். இதுதான். ஸோ இட்ஸ் ட்ரூ தட் ஏ டிட்டர்மைன்ஸ் போத் பி அண்ட் சி டுகெதர். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஸ்டூடெண்ட் ஐடியை கொடுத்தேன்னா நேம் கிடைக்குது, தென் ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்தேன்னா நமக்கு இமெயிலும் கிடைக்குது. நவ் எகெயின் ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்தேன்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும், நேமும் கிடைக்கும், இமெயிலும் கிடைக்கும். தட்ஸ் ஆல். தட் இஸ் அடிக்டிவ். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள், ரைட்? ஸோ இந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. given the following relation instance. ஓகே, இங்க ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்கு. which of the following functional dependencies are satisfied by the instance? இது வந்து நீங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் வந்துட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டிபெண்டா இருக்கு, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஹோல்ட் பண்ணுதுங்கிற நம்ம கண்டுபிடிக்க போறோம். xy to z, xy வந்து சேர்ந்து இசட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுதான்னு பார்க்கணும் ஃபாஸ்டா. ஓகே, 1 xy z, ஸோ 1 4 பெட்டன்னு நோக்கணும். லைக் 1 4 வந்து ரிப்பீட்டா இருக்கா, ஏதாவது ரிப்பீட்டா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட் ரிப்பீட்டா இருக்கும்போது டிஃப்ரெண்டா இருக்காங்கிறத நம்ம மெயினா பார்க்கணும். பாருங்க, 1 4 இருக்குன்னா 2 இருக்கு இல்ல, 1 4க்கு z வேல்யூ என்ன, x5னா 1 4 இஸ் டிட்டர்மின்ஸ் 2. இனி அகெயின் 1 4 இருக்கா,
இப்போ வந்து ப்ராப்ளம் இல்லை. இன்னும் அது வரும்போது இன்னும் ஒரு 1/4 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 2 தான் இருக்கணும். அப்பதான் வந்து என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வச்சு நம்மளால சொல்ல முடியாது. again 1 5 1 6 3 2. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எதுவுமே வயலேட் பண்ணல, பிகாஸ் ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இது பார்க்கலாம், z to y, z, this z to y 2 இருக்கும்போது எப்பவுமே இது 4 இருக்கணும். பாருங்க 2 இங்க வந்திருக்கு, 4 இருக்கு. மறுபடியும் இந்த 2 ரிப்பீட் ஆயிருக்கு, பட் it is not 4. Now this is not functionally dependent. இது functionally dependent ஆயிருந்ததுன்னா this z is always determines y. z 2 இருக்குன்னா always it will be 4 only. Now this is wrong. Okay, second yz, yz, this yz, this y and z 4 2 determines what, x ஆனு பார்க்கணும். yz 4 2 determines x, 4 2 இது வச்சு நம்மளால சொல்ல முடியாது. 5 3 6 3 2 2 எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ வந்து வயலேஷன்ஸ் எதுவுமே நடக்கல. நவ் இது பார்க்கலாம், y to z, y to z 4 2 5 3 6 3 2 2. ஓகே, இது அப்ப இதுதான் ஆன்சர். பிகாஸ் இதுல வந்து ஏதாவது ரிப்பீட் ஆயிருந்துட்டும் நமக்கு வயலேஷன் நடக்குதான் பார்க்கறதுக்கு எதுவுமே ரிப்பீட்டே ஆகல. ஸோ ஒரு டைம் தான் வந்துட்டு இது டிட்டர்மைன் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு வயலேஷன் நடக்கல. 4 2 yz தானே, 4 2 5 3 6 3 2 2. ஓகே, now this is the answer. next பார்க்கலாம், yz to x, yz 4 2 yz to x நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இதுல பார்த்தோம், ரைட்? ஸோ இட் இஸ் ஆல் ஹோல்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். நம்ம x to z என்ன எதனால தப்பா இருக்குன்னு நோக்கலாம். x to z, x to z, xல இருந்து yக்கு போகுது. 1 4 1 5. see 1க்கு வந்து 4, அதுக்கு அடுத்த டைம் 5 வந்திருக்கு. that means this is not functionally dependent. அதனால தான் இது வந்து ராங்கா இருக்கு. அப்புறம் இது வந்து ஆல்ரெடி ராங்கா இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நான் ஒவ்வொரு ஆப்ஷனும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக சொல்றேன். ஸ்டில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் xz to y, xz 1 2 1 2 மறுபடியும் வருதா இல்ல, இப்போ வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. 1 2 1 3 1 3. see 1 3 ரெண்டு டைம் வருது. ஸோ அது ஒவ்வொரு டைமும் என்ன வருது, 1 3 to 5 ஃபர்ஸ்ட் டைம் வருது, செகண்ட் டைம் 1 3 to 6 வந்திருக்கு. xz to y தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இது 5, செகண்ட் டைம் இது 6. that means it is not functionally dependent. அதனால இதுவும் ராங்கா இருக்கு. so the answer is this one. so ஈஸியா வந்து இந்த மாதிரி क्वेश्चन நீங்க சால்வ் பண்ண முடியும். ஓகே, now attribute closure அப்படின்னா என்ன? அது வந்து நம்ம கீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது, கீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம க்ளோஷர் எடுத்தாதான் வந்துட்டு கீ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, the closure of an attribute set x written as x plus. இது மாதிரி க்ளோஷர் எழுதுறோம்னு சொன்னோம்னா இப்படிதான் எழுதுவோம். இப்போ ஏயோட க்ளோஷர் எழுத சொன்னோம்னா a, தென் இது மேல பிளஸ் போட்டுரும். it's a set of all attributes that can functionally determine from x using the functional dependencies. that mean, அதாவது இது மாதிரி க்ளோஷர் எழுதுறோம் அப்படின்னா இந்த ஏல இருந்து என்னென்ன டிபெண்டன்சி இருக்கோ எல்லாமே நம்ம எழுத போறோம். all the attribute determined from a என்ன கண்டுபிடிச்சிட்டு எழுதுறதுக்கு தான் க்ளோஷர் எழுதுறோம்னு சொல்றோம். in short, x plus includes everything that can be derived from x. for example, இப்போ ஒரு கொஸ்டின் ஆர், இதுல PQRSTUVங்கிறது தான் வந்துட்டு டேபிள்ல ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன இது வந்துட்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ், சாரி இது வந்துட்டு FT கொடுத்துருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், P அண்ட் Qவோட க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். Pயோட கண்டுபிடிக்கணும், Qவோட கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் P கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், ஓகே இது எப்படி எழுத மாட்டோம், P பிளஸ். ஓகே, ஸோ பில இருந்து என்ன கிடைக்குது, பில இருந்து ஆஃப்கோர்ஸ் பி തന്നെ கிடைக்கும். பிகாஸ் நமக்கு தெரியும், திஸ் இஸ் வாட் யூ கால் தட், ட்ரிவியல். பின்னா பி கண்டிப்பா இருக்கும். தென் கியூஆர், ஓகே கியூ கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு எஸ்டி கிடைக்குது. ஸோ எஸ்டி, ஆர் கிடைச்சுன்னா உங்களுக்கு யூ கிடைக்குது. ஓகே, தென் டியூ இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வி கிடைக்குது. ஸோ டியூ இங்க இருக்கு இல்ல, ஸோ உங்களுக்கு வி கிடைக்குது. ஸோ PQRSTUV எல்லாமே டிட்டர்மைன் பண்ண முடியுது இந்த பி வச்சுட்டு. நவ் கியூவோடது பார்க்க போறோம். கியூவோடது பார்க்கறதுக்கு கியூ கண்டிப்பா இருக்கும், ட்ரிவியல். தென் கியூல இருந்து எஸ்டி வருது, QST. இனி எஸ்ல இருந்து ஏதாவது டிட்டர்மைன் பண்ண முடியுதா, இல்ல, பிகாஸ் லெஃப்ட் சைட்ல எஸ் இல்ல. நவ் டீல இருந்து இல்ல, டீயும் கியூவும் சேர்ந்தாதான் வந்து வி கிடைக்கும், டி செப்பரேட்டா கிடைக்காது. ஸோ கியூவோட க்ளோஷர் கேட்டோம்னா QST. ஓகே, நவ் சூப்பர்
நெக்ஸ்ட் இஸ் சூப்பர் கீ அண்ட் கேண்டிடேட் கீ. ஸோ சூப்பர் கீ என்ன, கேண்டிடேட் கீ என்னங்கிறதெல்லாம் டெஃபினிஷன் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அவங்க ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து எத்தனை சூப்பர் கீஸ் இருக்கு, அப்புறம் எது வந்துட்டு கேண்டிடேட் கீயா இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ சூப்பர் கீ கேன் டிட்டர்மின்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் attributes ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் திஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் கீ யாருக்கும் கேண்டிடேட் கீ, தட் இஸ் மினிமல் சூப்பர் கீ தான் கேண்டிடேட் கீ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், ரைட்? ஓகே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதுல attributes கொடுப்பாங்க, தென் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து கீ கேட்டிருக்காங்க, கீ ஆஃப் ஆர். கீ கீ அப்படின்னா வந்து மீன் பண்றது கேண்டிடேட் கீ என்னங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகே. சிம்பிளி கீனா அதோட மீனிங் candidate key. Okay. And also determine the total number of candidate keys and super keys. எத்தனை candidate keys total இதுல இருக்கு, அது இல்லாம எத்தனை super keys இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எது கேண்டிடேட் கீன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஈஸியா கண்டுபிடிக்கிறது ட்ரிக் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் இந்த கரெக்ட் மெத்தட்னு சொல்றேன். ஓகே. இப்போ இது மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு டிபெண்டன்சி தரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுக்குள்ள 1 2 3 4 5 6 attributes இருக்கு. ஓகே. ஆனா வந்துட்டு டிபெண்டன்சில வந்து 1 2 3 4 attributes தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதாவது ரைட் சைடு RHS சைடு பார்க்கணும். RHS சைடுல இதுல இருக்கிற எந்த attribute மிஸ் இருக்குன்னு பார்க்கணும். F இருக்கு, A இருக்கு, D இருக்கு, B இருக்கு. Cயும் Eயும் வந்து ரைட் சைடு இல்ல. எது மிஸ் இருக்குமோ அது வந்து கண்டிப்பா கேண்டிடேட் கீழ வரும். ஓகே. இட்ஸ் அ ட்ரிக். ஓகே. ஸோ ஆദ്യം തന്നെ நீங்க பார்க்கணும், இதுல இருக்கிறது ஏதாவது ரைட்ல இல்லையான்னு பார்க்கணும். அது இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அது வந்து ரைட் சைடுல இல்ல அப்படின்னா அது வந்து கேண்டிடேட் கீழ அது கண்டிப்பா அந்த அந்த attributes கண்டிப்பா வருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சியும் இயும் கண்டிப்பா கேண்டிடேட் கீழ வந்துதான் ஆகணும், வரும். அப்போ நமக்கு ஆப்ஷன் பார்த்துட்டு நமக்கு சியும் இ எதுல இருக்கு, இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிருக்கு. நான் இப்பவே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ரைட் வே நான் சொல்றேன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு. இப்போ வந்துட்டு நம்ம இது கண்டுபிடிக்கிறது நம்ம க்ளோஷர் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சியோட க்ளோஷர் எடுக்கலாம். சி சி இது வந்து டிபெண்டன்சி, ரைட்? ஒவ்வொரு டிபெண்டன்சியோட க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். சி டிட்டர்மின்ஸ் எஃப். ஸோ சி டிட்டர்மின்ஸ் சி, தட் இஸ் ட்ரிவியல். கண்டிப்பா சி எழுதணும். சி எஃப். ஓகே. தென் எஃப் டிட்டர்மின்ஸ் வாட்? நோ, நத்திங். தென் ஏதாவது கிடைக்குது இந்த ரெண்டுல இருந்தும்? எதுவுமே இல்ல. சோ வந்துட்டு இவ்வளவுதான் உங்களுக்கு சின்னு கிடைக்குது. சோ வந்துட்டு சி மட்டும் ஒரு கேண்டிடேட் கீ கிடையாது. இனி சி டி வருமா? சி டி வருமா? சியும் டியும் சேர்ந்த அந்த ஆப்ஷன்ல சிடி இருக்கிறதுனால, இல்லைன்னா வந்து நீங்க ஒவ்வொன்னா இசி ஏ எல்லாம் பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. இந்த ஆப்ஷன் இருக்கிற ஒவ்வொன்னா பார்த்துட்டு போனாலும் போதும். சியும் டியும் சேர்ந்துட்டு உங்களால ஃபுல்லாவே டிட்டர்மைன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். சோ சியும் டியும் சேர்ந்து டிட்டர்மைன் பண்ண முடியுதா? சோ சிடி. சிடினா என்னென்ன இருக்கும்? இட் கேன் டிட்டர்மைன் சி, இட் கேன் டிட்டர்மைன் டி, தென் nothing we can determine with this. So this is not the answer. Now இது நம்ம ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். நான் அதனால இது பார்க்கலாம். நான் இது பார்க்கிறேன், ஏஇ பார்க்கிறேன். ஸோ ஏஇ வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்? ஏயும் இயும் கிடைக்கும் உங்களுக்கு. Because A and E is trivial. Now with E you will get A itself. Again A கிடைக்குது. ஸோ நம்ம எழுத தேவையில்லை. மறுபடியும் வேற ஏதாவது கிடைக்குதா? ஏல இருந்து B கிடைக்குது. ஓகே. நவ் இந்த ஏயும் இயும் பியும் வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல. சோ ஏஇ ஆல்சோ நாட் ஏ கரெக்ட், நாட் த கேண்டிடேட் கீ. நவ் ஏசி வச்சு ஏதாவது கிடைக்குதா? ஏசி வச்சனா ஏ சி, தென் ஏ டிட்டர்மின்ஸ் பி, தென் ஏயும் சியும் பியும் வச்சுட்டு வேற எஸ் எஃப் கிடைக்குது, சி வச்சுட்டு எஃப் கிடைக்குது. அவ்வளவுதான். நமக்கு வேற எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ கரெக்ட் ஆன்சர். இனி கரெக்டான ஆன்சர் ஈஸி வச்சுட்டு நம்மளால எப்படி டிட்டர்மைன் பண்ணது முடியுதுன்னு சொல்றேன். ஈஸி வச்சுட்டு நமக்கு என்ன, இயும் சியும் கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் ட்ரிவியல், ரைட்? நோ. சி வச்சுட்டு என்ன கிடைக்கும்? சில இருந்து நமக்கு எஃப் கிடைக்குது. இல இருந்து என்ன கிடைக்குது? இல இருந்து ஏ கிடைக்குது. நவ் ஏல இருந்து பியும் கிடைக்குது. நவ் இயும் சியும் இங்க ஆல்ரெடி இருக்கிறதுனால இசி வந்துட்டு டியும் கிடைக்குது. ஸோ ஆல் த attributes கேன் பி டிட்டர்மைன் வித் திஸ் இசி. தட்ஸ் வை இட்ஸ் பிகேம் த கீ ஆஃப் திஸ் ரிலேஷன். ஓகே. இப்படிதான் நம்ம இந்த கரெக்டான வேலு கண்டுபிடிப்போம். பட் திஸ் இஸ் அ ட்ரிக். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே. நவ்
இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கீஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த மினிமல் இந்த ஈஸி வச்சுட்டே உங்களால எல்லாமே கண்டுபிடிக்க முடியுது. இந்த இ மட்டும் வச்சும் பண்ண முடியாது, சி வச்சும் பண்ண முடியாது, ஈஸி வச்சு முடியுது. அப்போ வந்துட்டு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பா ஒன்னா இருக்கும் இல்ல. பிகாஸ் இந்த ஈஸியில கூட வேற ஏதாவது ஆட் பண்ணிட்டு மேபி உங்களுக்கு இதுல இந்த வேற ஏதாவது ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஆல்ரெடி ஈஸி வச்சுட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் வேற ஏதாவது ஆட் பண்ணாலும் நம்ம பார்க்க தேவையில்லை. பிகாஸ் கேண்டிடேட் கீ அப்படின்னா மினிமலா இருக்கணும். ஓகே, so this is 1 only. The answer is 1. Now, how many super keys இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றேன். So, in general, we have n attributes. n attributes இருக்கு with one candidate key. ஒரு candidate key-ஆ இருக்கு. n attributes-உம் ஒரு candidate key-வா இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? number of possible super keys 2 raised to n minus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்மளோட கொஸ்டின்ல எத்தனை attributes இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 attributes இருக்கு. So, 2 raised to 6 minus எத்தனை கேண்டிடேட் கீ இருக்கு? கேண்டிடேட் கீக்குள்ள நம்மளோட கேண்டிடேட் கீக்குள்ள 2 attributes இருக்கு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்? 2 raised to 6 minus 2 கொடுக்கணும். ஒரு இதுக்குள்ள n attributes with one candidate key இருந்தாதான் 2 raised to n minus 1. பட் நமக்குள்ள ஒரு candidate key தான், பட் 2 attributes இருக்குல்ல. அதனால 2 raised to 6 minus 2 அப்படின்னு எழுதணும். 2 raised to 6 minus 2ன்னா என்ன அர்த்தம்? 2 raised to 4. That means 16. Okay. இதே வந்து அடுத்த question பாருங்க. A relation has 4 attributes. 4 attributes இருக்கு. அதுல வந்துட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு attribute-ம் வந்து என்ன candidate key-ஆ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 4 attribute இருக்கு, 4மே வந்துட்டு candidate key-ஆ இருக்கு அப்படின்னா அதோட சூப்பர் கீ எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஈக்குவேஷன்னா, இது பாருங்க. Let relation R have attributes A1, A2, A3, AN. Okay, so many n number of attributes இருக்கு. Then அதுல ஒவ்வொரு attribute-ம் சப்போஸ் candidate key-ஆ இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு நம்பர் ஆஃப் சூப்பர் கீஸ் கண்டுபிடிக்கலாம். That is 2 raised to n then minus 1. முன்னாடி நம்ம பார்த்தது 2 raised to n minus 1. இங்க வந்து 2 raised to n then ரிசல்ட்ல 1 minus. Okay, so here questionல வந்து 4 attributes. So 2 raised to 4 minus 1. 2 raised to 4 means 16. 16 minus 1. Okay, இதே வந்து முன்னாடி questionல ஈசிக்கு பதிலா இப்ப ஈசி டி-யா இருக்கு அப்படின்னா 2 raised to நம்ம இங்க பண்ணல, அதுக்கு வந்து 2 raised to 6 minus 3 கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்பர் ஆஃப் attributes பொறுத்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இது மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நான் வந்து மாக் டெஸ்ட்ல ஆட் பண்ணுவேன். அப்போ வேற இது ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். Okay, now we are moving to the very important topic, that is normalization. Okay, so what is normalization means? It's a process of minimizing a redundancy from a relation or set of relations. ஒரு relation இல்லைன்னா set of relationல இருந்து மினிமல் அதை மினிமைஸ் பண்றோம். அதாவது redundancy வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான் வந்து நார்மலைசேஷன் அப்படின்னா. Okay, so normalization எப்படி பண்ணுவோம்? Through normal forms. These are the standard normal forms. First normal form, second, third and boys code normal form சொல்லுவோம். இது இல்லாம 4NF-உம் 5NF-உம் இருக்கு. பட் ஸ்டாண்டர்டா சொன்னா இது 4 தான். Okay, so இத பத்தி டீடைலா படிக்கலாம். First 1NF. First normal form அத 1NF அப்படின்னு சொல்லுவோம். A relation is in 1NF if each cell contain only atomic values or nulls. Atomic means it indivisible. அது வந்து மறுபடியும் டிவைட் பண்ண முடியாது. அப்புறம் நல்லும் இருக்கக்கூடாது. ஒரு attribute கூட வேல்யூ இல்லாம இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தா ஒரு டேபிள் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 1NF அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பை டிஃபால்ட் எல்லா டேபிளும் வந்து என்ன இருக்கும்? 1NF-ல் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா this is not 1NF because இதெல்லாம் ஓகே, பட் ஹியர் சி ஒரு attribute-க்கு வந்து மோர் than 1 வேல்யூ வந்திருக்கு. this is not allowed. சிங்கிள் வேல்யூடா இருக்கணும். சிங்கிள் வேல்யூடா இருக்கணும். நல் வேல்யூ இருக்கக்கூடாது. மல்டி values is not allowed in 1NF. So this table is not 1NF. Okay, இது வந்து 1NF-ஆ மாத்தணும் அப்படின்னா இந்த 101 ஒரு attribute கூட ஒரு row கூட இங்க ஆட் பண்ணிட்டு 101 ரவி அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் நம்பர் இது கூட எழுதணும். செகண்ட் ரோ கூட எழுதணும். அப்போ வந்து 1NF ஆயிரு மாறிடும்.
Next is second normal form. A relation is said to be second normal form. அதாவது 2NF. எப்போ சொல்லுவோம்னா ஆல்ரெடி அது 1NF ல் இருக்கணும். அதாவது மல்டி வேல்யூடா இருக்கக்கூடாது பிளஸ் நல்லாவும் இருக்கக்கூடாது. 1NF ல இருக்கணும். அது இல்லாம இதுக்குள்ள பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. அதை பத்தி டீட்டெயிலா வித் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஓகே, டஸ் நாட் கண்டெயின் பார்ஷியல் டிபெண்டன்சி. இந்த வேர்டு தெரியணும். பிகாஸ் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸா கேட்பாங்க. விச் ஃபார்ம் நார்மல் ஃபார்ம் டஸ் நாட் contain partial dependency which doesn't allow partial dependency அப்படின்னா 2NF. A partial dependency எப்போ வரும் அப்படின்னா when only part of the candidate key determines one or more non-prime attribute. ஒரு candidate keyയുടെ அதோட ஒரு பார்ட் வேறொரு நான் பிரைமை வந்து டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, அங்க ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி நடந்திருக்கு அப்படின்னா. வாட் இஸ் பிரைம் அண்ட் வாட் இஸ் நான் பிரைம் அது ஃபர்ஸ்ட் தெரியலாம். அதுக்கப்புறம் இதோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி என்னங்கிறது தெரியும். ஸோ பிரைம் அப்படின்னா நம்மளோட கேண்டிடேட் கீழ இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல. இப்போ கேண்டிடேட் கீ இஸ் ஏபிசி அப்படின்னா இந்த ஏ இஸ் ஏ பிரைம், பி இஸ் ஏ பிரைம் அண்ட் சி இஸ் ஏ பிரைம். ஓகே, இந்த கேண்டிடேட் கீழ் இல்லாத லெட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ன, நான் பிரைம். ஓகே, கேண்டிடேட் கீழ பார்ட்டா இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் தான் பிரைம் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்ஷியல் டிபெண்டன்சி எப்போ ஒக்கர் ஆகுது, நம்மளோட கேண்டிடேட் கீழ ஒரு பார்ட் ஏபிசிங்கிற ஒரு கேண்டிடேட் கீ இருக்கு, அதோட ஒரு பார்ட் மேபி ஒரு ஏயோ இல்லைன்னா பியோ வந்துட்டு வேறு ஒரு பி மட்டும் அனதர் ஒரு நான் பிரைம் ஒரு எஃப்ங்கிற ஒரு நான் பிரைம் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியுது அப்படின்னா இட் மீன்ஸ் a partial dependency is occurred here. இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் வந்துட்டு இவங்களை டிட்டர்மைன் பண்ணணும். இதுல ஒராள் போய் டிட்டர்மைன் பண்ணுதுன்னா அங்க ஒரு ப்ராப்ளம் அங்க நடக்குது. ஒராள் மட்டும் போய் அது அன்லாக் பண்ணுது அப்படின்னா அங்க ஒரு இஷ்யூ வருது. ஓகே, ஸோ அது இருக்கக்கூடாது செகண்ட் நார்மல் ஃபார்ம்ல. இப்போ எக்ஸாம் okay, so second normal form ஓட continuation. A functional dependency A determines B is called partial dependency. எப்போ அது partial dependency சொல்லுவோம். A is a proper subset of some candidate key. ஓகே, அது கேண்டிடேட் கீயோட ஒரு நம்ம முன்னாடி சொன்னதே தான், ஒரு ப்ராப்பர் சப்செட்டா இருக்கு இந்த ஏ. அண்ட் திஸ் பி ஏ டிட்டர்மின்ஸ் பி, இது பி ஒரு நான் பிரைமும் இருக்கு. அது மாதிரி இருக்கும்போது தான் வந்து என்ன சொல்லுவோம், பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த முன்னாடி சொன்ன அந்த எக்ஸாம்பிளே தான். இஃப் ஐதர் ஆஃப் திஸ் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் அல்ல அப்படின்னா நமக்கு என்ன சொல்லலாம், அங்க வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லைன்னு சொல்லலாம். இப்போ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் கீ இருக்கு. ஏபி இஸ் டிட்டர்மைன் சம் எவ்ரிதிங், எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் டிட்டர்மைன் பண்ணதுனால தான் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இதுல பி வந்துட்டு எகெயின் டிட்டர்மைன் என்ன, ஏ டிட்டர்மைன் பண்ணுது. தட் மீன்ஸ் பி இஸ் டிட்டர்மைன் ஏ மீன்ஸ் வாட், ஏ இஸ் ஏ பிரைம் ஒன்லி. தட்ஸ் ஓகே, நாட் ஏ ப்ராப்ளம். இது வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி கிடையாது. அதை சொல்ல இது ரெண்டு கண்டிஷனும் வந்திருக்கு அப்படின்னா தான் பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ பி டிட்டர்மைன் சி அப்படிங்கும் போது இங்க பார்ஷியல் டிபெண்டன்சியா இருக்கு. ஓகே, ஸோ ரெண்டுமே இருக்காங்க பார்த்துட்டு தான் பார்ஷியல் டிபெண்டா இருக்காங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இஃப் ஐதர் ஆஃப் திஸ் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் தென் இட் இஸ் நாட் ஏ பார்ஷியல் டிபெண்டன்சி. டு எலிமினேட் பார்ஷியல் okay, so to eliminate partial dependency என்ன பண்ணணும், incomplete candidate keys, no incomplete candidate key should determine a non-prime attribute. That means incomplete candidate key means what, part of the candidate key. Part of the candidate key should not determine non-prime attribute. However, a part of the candidate key, that is incomplete candidate may determine a prime attribute. That is not a problem. So இது follow பண்ணோம்னா partial dependency வந்து eliminate பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒரு டேபிள் இருக்கு. டேபிளோட ஆட்ரிபியூட் ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் கோர்ஸ் நேம். இதுல வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி சேர்ந்து ஸ்டூடெண்ட் நேமையும் கோர்ஸ் நேமையும் டிட்டர்மைன் பண்ணுது. அப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் ஸ்டூடெண்ட் நேமை டிட்டர்மைன் பண்ணுது, கோர்ஸ் ஐடி மட்டும் கோர்ஸ் நேமை டிட்டர்மைன் பண்ணுது. இது வந்து க்ளோஷர் எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடிங்கிறதா வந்து கேண்டிடேட் கீ. இது ரெண்டும் சேர்ந்தாதான் வந்துட்டு எல்லாரையும் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். அதனால இதுதான் கேண்டிடேட் கீ. நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கேண்டிடேட் கீ இதா இருக்கும். ஓகே, சோ இதுல வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் ஸ்டூடெண்ட் நேம வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இது ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடிங்கிறது என்ன, கேண்டிடேட் கீ. சோ ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ஏ பிரைம், கோர்ஸ் ஐடி இஸ் ஏ பிரைம். ஓகே, நான் நான் பிரைம் என்னென்ன இருக்கு, ஸ்டூடெண்ட் நேமும் கோர்ஸ் நேமும் நான் பிரைமா இருக்கு. ஸோ இதோட பார்ட் தான் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. இந்த கேண்டிடேட் கீட ஒரு பார்ட் தான் ஸ்டூடெண்ட் ஐடி. அந்த ஸ்டூடெண்ட் ஐடி என்ன பண்ணுது, இந்த நான் பிரைமை வந்து டிட்டர்மைன் பண்ணுது.
ஓகே, அதே மாதிரி கோர்ஸ் ஐடியும் வந்துட்டு நான் பிரைமை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் இஸ் டிட்டர்மைனிங் ஏ நான் பிரைம். ஸோ இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் த 2NF because here it occurs a partial dependency. So the relation is not in 2NF. Okay. இதோட another ஒரு டேபிள் கொடுத்திருக்கேன் ABCDE. இதுல என்னென்ன ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி AB to C இது மாதிரி நிறைய டிபெண்டன்சி கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட செக் பண்ணனா கேண்டிடேட் கீ வந்து AB ஆ இருக்கும். பிகாஸ் AB கேன் டிட்டர்மைன் CD, தென் வித் C A வருது, D Aயும் Bயும் சாரி Bயும் Dயும் கூட சேர்ந்தா E வருது. ஸோ எல்லாமே டிட்டர்மைன் பண்ண முடியுது இந்த ABனால. ஸோ திஸ் AB இஸ் த கேண்டிடேட் கீ. நவ் பிரைம் ஆட்ரிபியூட்ஸ் என்ன? Aயும் Bயும் தான் பிரைம் ஆட்ரிபியூட். அப்ப நான் பிரைம் என்னன்னா இந்த கேண்டிடேட் கீ வராதது தான் நான் பிரைம். சியும் டியும் இயும் வந்துட்டு நான் பிரைமா இருக்கு. ஓகே, நவ் நமக்கு மறுபடியும் பார்க்கலாம் வேற ஏதாவது பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஏ வந்துட்டு இந்த ஏயோட ஏ அண்ட் பிங்கிறத வந்து கேண்டிடேட் கீ அதோட பார்ட் வந்து வேற ஏதாவது நான் பிரைமா வந்து டிட்டர்மைன் பண்ணுதா? ஏ வந்துட்டு இல்ல, பியும் வந்துட்டு நான் பிரைமா டிட்டர்மைன் பண்ணலாம். சோ திஸ் இஸ் 2NF. Okay, so no partial dependency because no subset of the candidate key determines a non-prime attribute. Clear then? Third normal form, that is 3NF. 3NF. It's a in 3NF if and only if first condition என்ன அது 2NF இருக்கணும். Second வந்து no transitive dependency exists for non-prime attribute. ஒரு non-prime attribute வந்து இன்னொரு non-prime attribute கூட டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. அதுதான் அதோட கண்டிஷன். இப்போ அது இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஓகே ஆகும். A functional dependency A to B is called transitive dependency. நமக்கு சொல்லியிருக்கிறது என்ன? நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி வருங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தா தானே அது நான் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியும் பார்க்க முடியும். டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது 3NF-ல. ஓகே, ஸோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சாதான் அது இருக்கா இல்லையாங்கிறது நம்மளால செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்படி பாக்குறது? அதுக்கான கண்டிஷன் A determines B அப்படின்னா A வந்து என்ன இருக்கக்கூடாது? A சூப்பர் கீ இருக்கக்கூடாது. Now B is non-prime attribute. A is not a super key and B வந்து ஒரு non-prime attribute. இந்த ரெண்டு கண்டிஷனா இருக்கும்போது தான் இது ஒரு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். இஃப் ஐதர் ஆஃப் தீஸ் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், ரெண்டுல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபைட் அல்லனாலும் இது வந்து என்ன சொல்லுவோம்? A determines B is not a transitive dependency சொல்லுவோம். அப்படி இருந்ததுன்னா நமக்கு என்ன சொல்ல முடியும்? This is that is 3NF ன்னு சொல்ல முடியும். ஓகே, ஒண்ணுமே புரியலால நமக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சிம்பிளா சொன்னேன்னா a relation is calling 3NF if and only if on any one condition hold for each non-trivial functional dependency. அதாவது நீங்க சிம்பிளா சொன்னேன்னா லெஃப்ட் சைடு வந்து சூப்பர் கீயான்னு பார்க்கணும். ஓகே, லெஃப்ட் சைடு வந்து சூப்பர் கீயா இருக்கான்னு பார்க்கணும். இல்லனா ரைட் சைடு வந்து பிரைமா இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னு அது வந்து 3NF-ல இருக்கும். சிம்பிளா சொன்னேன்னா. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகே, அதோட டிபெண்டன்சி என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டூடெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் ஸ்டூடெண்ட் நேம். நவ் டிபார்ட்மெண்ட் ஐடி டிட்டர்மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் நேம். ஓகே, இப்போ நம்ம இதோட கேண்டிடேட் கீ செக் பண்ணி பார்க்கும்போது இதோட கேண்டிடேட் கீ என்ன இருக்கும் தெரியுமா? ஸ்டூடெண்ட் ஐடியா இருக்கும். பிகாஸ் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியில இருந்து ஸ்டூடெண்ட் நேம் கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சாரி ஸ்டூடெண்ட் ஐடியில இருந்து ஸ்டூடெண்ட் நேமும் டிபார்ட்மெண்ட் ஐடியும் கிடைக்குது. டிபார்ட்மெண்ட் ஐடியில இருந்து டிபார்ட்மெண்ட் நேம் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வச்சே உங்களால எல்லாமே டிட்டர்மைன் பண்ண முடியுது. தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் த கேண்டிடேட் கீன்னு நமக்கு தெரிஞ்சது. ஓகே, நவ் திஸ் இஸ் இன் 2NF ரைட்? பிகாஸ் ஒரு கீ தானே இருக்கு. ஸோ வந்து இது பார்ஷியல் டிபெண்டன்சி வரதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் ரெண்டு இருந்தாதான் வந்து அதுல பார்த்து வந்து வேற ஏதாவது நான் பிரைமை வந்து டிட்டர்மைன் பண்ணதான் செக் பண்ணும். இது கேண்டிடேட் கீழே ஒரு ஆட்ரிபியூட் தான் இருக்கு. ஸோ அந்த செக்கிங் தேவையே இல்லை. ஸோ திஸ் இஸ் இன் 2NF நமக்கு தெரியுது. நவ் இது 3NF இருக்கா பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ பிரைம் ஆட்ரிபியூட், இதுல பிரைம் ஆட்ரிபியூட் ஸ்டூடெண்ட் ஐடியும் பாக்கி எல்லாமே வந்துட்டு நான் பிரைம் தான். ஸோ now, transitive dependency occurs when a non-prime attribute depends on another non-prime attribute through a chain. A to B, B to C, then A to Cங்கிறதான் transitive நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு non-prime இன்னொரு non-prime வந்துட்டு determine பண்ணுதாங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ student ID determines department ID
ஸ்டூடெண்ட் ஐடி என்ன டிட்டர்மைன் பண்ணுது நமக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட் ஐடியை டிட்டர்மைன் பண்ணுது. பிகாஸ் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேமையும் டிபார்ட்மெண்ட் ஐடியை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா என்ன, ஸ்டூடெண்ட் ஐடி கேன் டிட்டர்மைன் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, நவ் திஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி, அதாவது this department ID is a non-prime. This student ID candidate key is determining this department ID. This department ID enna, it's a part of prime? No, it is a non-prime. This department ID is determining another non-prime. See, it is determining department name. This department name is a prime? No, right? Department name also a non-prime. So this non-prime is determining another non-prime here. That means here a transitive closure is happen. Okay, transitive dependencies happen here. This violates 3NF because non-prime attribute is transitively dependent on the key student ID. So it is called, it is not in 3NF. Is it clear? Okay. Now question பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் clear ஆகும். Now boys called BCNF. Next is BCNF. BCNF ஓட condition என்ன? First condition is அது 3NFல இருக்கணும். அப்புறம் second condition என்னன்னா, for every non-trivial functional dependency, A determines B, A is a super key of the relation. Okay, அதாவது A வந்து என்ன இருக்கணும், ஒரு Aயும் Bயும் தமிழ் ஒரு non-trivial functional dependency இருக்கணும். ட்ரிவியலா இருக்கு அப்படின்னா 3NF கிடையாது, ரைட்? ஒரு non-trivial functional dependency A to B இருக்குன்னா A வந்து கண்டிப்பா என்ன இருக்கணும், சூப்பர் கீயா இருக்கு அப்படின்னா அது வந்து BCNFல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நவ் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A வந்து B டிட்டர்மைன் பண்ணுது, B C டிட்டர்மைன் பண்ணுது, C A டிட்டர்மைன் பண்ணுது. சோ இதுல கேண்டிடேட் கீ என்ன இருக்கு, A வந்து இப்ப A யோட க்ளோஷர் எடுத்தேன்னா A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. இனி B யோட க்ளோஷர் எடுத்தேன்னா B can determine B itself, right? Then it can determine C also. Then it can determine A also. Now, இனி C யோட க்ளோஷர் எடுத்தேன்னா C can determine A, then A can determine B, B can determine C. That means எல்லாருமே வந்துட்டு என்ன இருக்கு, candidate key இருக்கு. எல்லாருமே வந்துட்டு keyயா இருக்கு. Everything is possible candidate key, A, B, C. Now we can observe that RHS of each given functional dependency is candidate key. See, அதோட right side பார்த்தனாலும் எல்லாமே வந்துட்டு candidate key தான். Now this is in BCNF. So okay, இதுதான் வந்து இதோட இது. So every non-trivial function A to B, then A is a super key of that relation. A வந்துட்டு அதோட super keyயா இருக்கு அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவோம், BCNF இருக்கு அப்படின்னு சொல்றோம். Okay. Now அதோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகும். இங்க வந்து ஒரு ரிலேஷன் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி, இமெயில், ரோல் நம்பர். ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி என்ன டிட்டர்மைன் பண்ணுது, இமெயில டிட்டர்மைன் பண்ணுது. இமெயில் வந்து ரோல் நம்பரை டிட்டர்மைன் பண்ணுது. ரோல் நம்பர் வந்து என்ன பண்ணுது, ஸ்டூடெண்ட் ஐடியை டிட்டர்மைன் பண்ணுது. தட் மீன்ஸ் எல்லாரையும் டிட்டர்மைன் பண்ணதுனால, அதாவது இது ஸ்டூடெண்ட் ஐடி யூஸ் பண்ணி இமெயிலும் ரோல் நம்பரும் கிடைக்குது. அதே மாதிரி இமெயில் கிடைச்சிட்டுன்னா ரோல் நம்பர் எல்லாமே நீங்க செக் பண்ணனா எவ்ரிதிங் இஸ் கேண்டிடேட் கீ. Okay, so all three attributes determine the others. Therefore, student ID, email, roll number are candidate key. So LHS வந்து நமக்கு என்ன செக் பண்ணணும், LHS candidate key ஆனு செக் பண்ணா போதும். எல்லா LHSமே everything is candidate key இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து என்னதில் இருக்கும், BCNF இருக்கும். ஓகே, நீங்க ஈஸியா செக் பண்ணலாம். ஃபுல்லா வந்துட்டு everything is candidate key அப்படின்னா அது வந்து கண்டிப்பா என்ன இருக்கும், BCNF இருக்கும். ஓகே, இது வந்து important hierarchy of normal form. A relation in BCNF is automatically BCNF இருக்குன்னா நமக்கு தெரியும், BCNF ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பா 3NF இருக்கணும். 3NF இருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா 2NF இருக்கணும், ரைட்? So BCNF means it basically 3NF, 2NF and 1NF. அதே மாதிரி 3NF இருக்கு அப்படின்னா 2NF 1NF இருக்கும். Then 2NF இருக்குன்னா that is கண்டிப்பா 1NF இருக்கும். அந்த ஹையரார்கி தெரியணும். So stricter எதுன்னு கேட்டனா BCNF is stricter than 3NF. 3NF is stricter than 2NF. 2NF is stricter than 1NF. Now, another some more important points about normal form. If all candidate, இது இப்படியே கேட்பாங்க, statement wise கேட்பாங்க. இந்த statement கொடுத்துட்டு which statement is correct ன்னு கேட்டனா அது தெரியறதுக்காக கொடுத்திருக்கேன். If all candidate keys of a relation are singleton means கேண்டிடேட் கீ ஒன்னா இருக்கு, ஒற்றொரு ஆட்ரிபியூட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து 2NF இருக்கு. முன்னாடியே நான் சொன்னேன், ஏன்னு மட்டும் ஒரு கேண்டிடேட் கீ இருக்குன்னா அதுல பார்ஷியல் டிபெண்டன்சி வராது, பிகாஸ் இது ஒரு பார்ட் இல்ல.
பாக்குறதுக்கு. ரைட். சோ சிங்கிள்டனா இருக்கு, ஒரு சிங்கிள் ஆட்ரிபியூட்டா இருக்குன்னா கண்டிப்பா அது 2NF ல இருக்கும். Okay, there because no partial dependency. Now, if all attributes of a relation are prime, எல்லாருமே எல்லா attributesம் prime ஆ இருக்குன்னா கண்டிப்பா 3NF ல இருக்கும். because 3NF ஓட one of the condition என்ன இருந்தது, RHS சைடுல prime ஆ இருக்குன்னா full prime னா வந்துட்டு 3NF சொல்லியிருந்தேன்ல. so there can be no transitivity dependency involving non-prime because transitivity dependency கிடையாது. transitivity dependency எப்போ வரும், ஒரு non-prime is determining another non-prime வரும்போதானே transitive வருது. எல்லாருமே prime ஆ இருக்கு, ஒரு attributesல ரிலேஷன்ல எல்லா attributesம் prime ஆ இருக்குன்னா there is no chance of transitive dependency because no non-prime is there. So it is in 3NF. Now this is very important. Lossless dependency preserving decomposition into 3NF is always possible. 3NF ல lossless dependency preserving is possible with 3NF. Okay, இது எழுதி வைக்கணும். Now any binary relation, அதாவது binary relation means a relation with only two attributes. Okay, ரெண்டு attribute தம்மிலுள்ள relation எப்பவும் எந்த இருக்கும், BCNF ஆ இருக்கும். ஓகே, இப்போ A to B அது மாதிரி ரெண்டு attributes தம்மிலுள்ள relation அப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா BCNF ல இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். இனி இந்த ஒரு ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே கொஸ்டின்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் டிபெண்டன்சியும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கேண்டிடேட் கீ என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க நேம் கோர்ஸ் நம்பர் வந்து கிரேடை வந்து டிட்டர்மைன் பண்ணுது, அதுக்கப்புறம் ரோல் நம்பரும் கோர்ஸ் நம்பரும் வந்து கிரேடை டிட்டர்மைன் பண்ணுது. இது ரெண்டும் கிரேடை டிட்டர்மைன் பண்ணுது. அதே மாதிரி ரோல் நம்பரும் கோர்ஸ் நம்பரும் இருந்தேன்னா கிரேடை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, now name is determine roll number and roll number is determine name. That means நேமும் ரோல் நம்பரும் interchangeable தான், ரைட்? that is இப்போ இதோட நீங்க க்ளோஷர் இதெல்லாம் இதுவுமே புரியலனாலும் நீங்க என்ன பண்ணணும், க்ளோஷர் எடுத்து பார்க்கணும். நேமும் கோர்ஸ் நம்பர்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது, நேமும் கோர்ஸ் நம்பர்ல இருந்து நேம் கிடைக்குது, கோர்ஸ் நம்பர் கிடைக்குது, கிரேடு கிடைக்குது, அப்புறம் வேற ஏதாவது கிடைக்குது, வேற ஒன்னும் கூட வேணும், நமக்கு என்ன வேணும், ரோல் நம்பர் கிடைக்குமான்னு பார்க்கணும் இல்ல, அதுவும் கூட இருந்தாதான் நமக்கு ஃபுல் ஆகும். எஸ், நேமில இருந்து இந்த நேமில இருந்து ரோல் நம்பர் கிடைக்குது, ரைட்? ஸோ எவ்ரிதிங் இஸ் டிட்டர்மைன்ட் பை தீஸ் டூ. தட் மீன்ஸ் திஸ் இஸ் எ கேண்டிடேட் கீ. நவ் ரோல் நம்பர் கோர்ஸ் நம்பர்ல இருந்து எல்லாம் கிடைக்குமான்னு பார்க்கணும். ரோல் நம்பர்ல இருந்து கோர்ஸ் நம்பர்ல இருந்து கண்டிப்பா ரோல் நம்பரும் கிடைக்கும், கோர்ஸ் நம்பரும் கிடைக்கும், அப்புறம் கிரேடும் கிடைக்குது. நவ் நமக்கு என்ன இன்னும் பெண்டிங் இருக்கு, நேம் கிடைக்குதான்னு பார்க்கணும். எஸ், ரோல் நம்பர்ல இருந்து நேம் கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே, இந்த நேமும் ரோல் நம்பரும் இது ரெண்டுமே வந்துட்டு கேண்டிடேட் கீங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்? நவ் இப்போ வந்து இது 2NF ல இருக்காங்கிறத செக் பண்றதுக்கு என்ன பார்க்குறோம், பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இதுல நேம் அண்ட் கோர்ஸ் நம்பர்ங்கிறது கேண்டிடேட் கீ, ரோல் நம்பர் கோர்ஸ் நம்பர் கேண்டிடேட் கீ, இதோட பார்ட் வந்து ஏதாவது நான் பிரைமை டிட்டர்மைன் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஸ், இதோட நேம் வந்துட்டு ஒரு பார்ட் தான், இது வந்துட்டு ஒரு பிரைமை தான் டிட்டர்மைன் பண்ணுது. திஸ் ரோல் நம்பர் இஸ் அனதர் prime only because this is part of a candidate key only. இது வந்து ரெண்டுமே வந்துட்டு நான் பிரைமை வந்து இங்க டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ நவ் திஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் 2NF. இது வந்து 2NF சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. நவ் 3NF சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு கண்டிஷன் என்ன, ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன சொன்னேன், லெஃப்ட் சைட்ல வந்துட்டு இது சூப்பர் கீயா இருக்கு, இல்ல லெஃப்ட் சைட்ல கேண்டிடேட் கீயா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த டிபெண்டன்சி என்ன இருக்கும், 3NF ல இருக்கும். அதெல்லாம் ரைட் சைட்ல வந்து பிரைமா இருந்தானாலும் அது வந்து 3NF ல இருக்கும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேம் கோர்ஸ் நம்பருங்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கு. திஸ் இஸ் ஏ சூப்பர் கீ, ரைட்? சூப்பர் கீ இல்லைன்னா கேண்டிடேட் கீ தானே? எஸ், ரைட்? ஸோ திஸ் சாட்டிஸ்ஃபைஸ் வாட், 3NF. நவ் ரோல் நம்பர் கோர்ஸ் நம்பருங்கிறது என்ன, ஒரு சூப்பர் கீ, இட்ஸ் எ கேண்டிடேட் கீ. எஸ், திஸ் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைஸ் வாட், 3NF. நவ் ஒவ்வொன்றும் செக் பண்ண, ஏதாவது ஒன்று வயலேட் ஆனாலும் அது 3NFங்கிறது போகும். ஒவ்வொரு டிபெண்டன்சியும் செக் பண்ணிட்டு 3NF ல இருந்தாதான் நமக்கு என்ன சொல்ல முடியும், தட் டேபிள் இஸ் இன் 3NF சொல்ல முடியும். நவ் நேம்ங்கிறது என்ன, கேண்டிடேட் கீயா? நோ, இட்ஸ் நாட் எ கேண்டிடேட் கீ. பட் ரைட் சைடு பிரைம் தானே? எஸ், ரைட் சைடு பிரைமா இருக்குன்னா கண்டிப்பா தட் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் 3NF. Now this is also not a candidate key but right side is prime only. So this is also satisfies 3NF. Now this table is in 3NF வந்து புரிஞ்சிருக்கு. நம்மளோட கேட்டிருக்கிறது highest கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So BCNF வந்து செக் பண்ணணும். BCNF வந்து செக் பண்றதுக்கு என்ன பார்க்கணும்,
நம்மளோட கண்டிஷன் என்ன? A determines B அப்படின்னா this A must be A. All the A must be candidate key. இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லா candidate key இருந்தா கண்டிப்பா அது BCNF ல இருக்கும். See this 2 is satisfies BCNF, but this 2 இந்த name and roll numberங்கிறது என்ன? This is not a candidate key. So this is violates the rules of BCNF. No, இது வந்து BCNF கிடையாது. BCNF கிடையாதுன்னா கண்டிப்பா 4NF கிடையாது because 4NF is the next level of BCNF. So the answer is 3NF. Okay. இதோட explanation இங்க கொடுத்திருக்கேன். Now fourth normal form. 4NF-உம் 5NF-உம் கண்டுபிடிக்க எல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. பட் மேட்ச் த ஃபாலோவிங்ல இருந்தோ ஸ்டேட்மெண்ட் வைஸாவோ கொஸ்டின் கேட்கலாம். அதனால இதுவும் தெரியணும். 4NF is the next of further refinement of BCNF that ensure that a table does not contain any multi-valued dependency. இதுதான் இதோட keyword. அதாவது ஒரு டேபிள்ல மல்டி வேல்யூடு டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பார்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் it must be in BCNF. It does not have any multi-value dependency means this is in 4NF. இவ்வளோ தெரிஞ்சா போதும். Now 5NF கூட and the last one is 5NF. Okay, 5NF is the highest level of normalization that involves decomposing a table into smaller tables to remove data redundancy and improve data integrity. இதோட another name is project join normal form. இது வந்து நோட் பண்ணி வைக்கணும். project join normal form அப்படின்னா 5NF. Okay, so இதோட condition என்ன? First it should be in 4NF, then it cannot be decomposed into any number of smaller table. அதுதான் ஃபர்தரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால அதை வந்து டிவைடே பண்ண முடியாது. அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? டேட்டா தான் லாஸ் ஆகும். ஸோ we cannot be decomposed into any number of smaller tables without loss of dataங்கிறதா இதோட another name வேர்ட்ஸ் சொன்னோம் அப்படின்னா there should be no joint dependency left that can cause redundancy. இதுதான் கீவேர்டு இந்த ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா no joint dependency. ஃபோர்த் ஃபார்ம் அப்படின்னா அதாவது 4NF அப்படின்னா நோ மல்டி வேல்யூ டிபெண்டன்சி. அதே மாதிரி கொஸ்டின் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம்ல என்ன கேட்பாங்க? நோ ஜாயிண்ட் டிபெண்டன்சி. ஓகே, அண்ட் அனதர் நேம் இஸ் ப்ராஜெக்ட் ஜாயிண்ட் நார்மல் ஃபார்ம். இது ரெண்டும் தான் இதுல பார்க்க வேண்டியது. நோ ஜாயிண்ட் டிபெண்டன்சி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, இதுல நான் மிஸ் பண்ண ஒரு இது இருக்கு. டீகம்போசிஷன் லாஸ்லெஸ் லோசிங்கிற பார்ட்டை நான் கவர் பண்ணல பிகாஸ் எனக்கு அது கன்ஃபியூசிங் தான். நான் ஸ்டார்டிங்ல என்னோட ப்ரிப்பரேஷன் டைம்ல நான் அது எனக்கு பிடிக்காத ஒரு டாபிக் என்ன தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு அந்த லாஸ்லெஸ் லோசி வந்து எனக்கு கிளியரா ஆகல. அது வந்து இப்போ டைம் இருந்தேன்னா மேபி நான் நல்லாவே படிச்சுட்டு உங்களுக்கு எடுத்திருப்பேன். டைம் இல்லாதனால நான் அதுக்கு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், எனக்கு அது படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் அது மட்டும் விட்டுட்டேன். அதுல இருந்து கொஸ்டின் வந்தேன்னா பெறலாம் மேபி. ஸோ நீங்க வேணா டைம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு வேற ஏதாவது சேனல் பார்த்தேன்னா உங்களுக்கு லாஸ்லெஸ் லோசி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நிறைய சேனல்ஸ் ஈவன் தமிழ்ல கூட நிறைய இருக்கு. லாஸ்லெஸ் லோசி எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எனக்கு அது டைமும் கிடைக்கல, பட் எனக்கு அது தெரியாது, அதனாலதான். ஓகே, சாரி. ஓகே, ஸோ இன்னும் ஃபைனல் ஒரு கொஞ்சம் டிப்ஸ் சொல்றேன் படிக்கிறதுக்கு. இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்கு? மேக்ஸிமம் ஒரு 9-10 டேஸ் இருக்கு இல்ல. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமேல் வந்து புதுசா எதுவுமே படிச்சுட்டு இருக்கிறதுக்கு தவிர இதோட கூட நம்மளோட கிளாஸ் முடிஞ்சது. புதுசா நிறைய காம்ப்ளிகேட்டட் நீங்க எதுக்கும் போக வேண்டாம். படிச்சது வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு படிச்சதுல உங்களோட மார்க் மிஸ் ஆகக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது மிஸ் ஆகக்கூடாது. இனியும் புதுசா வேண்டி எதுவும் வேண்டாம். ஓகே, இருக்கிறது போதும். இருக்கிறத வந்து தரோ ஆகணும். அதுக்கு என்ன பண்ணும்? ரிவைஸ் பண்ணும். நீங்க பிடிஎஃப் ஆல்ரெடி இருக்கவங்க வேற எதுவும் பார்க்க வேண்டாம். அந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பா ஒரு டைம் ரீட் பண்ணும். ஏன்னா நான் அது மாதிரி தான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டா தான் எம்சிக்யூ பாயிண்டா தான் கொடுத்துருக்கேன். அது ரீட் பண்ணாலே உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இல்ல நோட்ஸ் எடுத்திருக்காங்க. பிடிஎஃப் இல்லாதவங்க மெம்பர்ஸ் இல்லாதவங்க வந்து கண்டிப்பா நோட்ஸ் எடுத்திருக்கோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நோட்ஸ் எடுத்திருக்காங்க கண்டிப்பா நோட்ஸ் ஒரு தடவாவது ரீட் பண்ணாம எக்ஸாம் போகக்கூடாது. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான். நீங்க கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதை விட இம்பார்ட்டன்ட் தான் என்ன கேட்டா. பிகாஸ் நீங்க வந்து நோட்ஸ் எடுத்திருக்கீங்க, படிச்சது வந்துட்டு மறந்து போயிருக்கும். அது ஒரு டைம் ரீட் பண்ணாதான் வந்து மெமரியில வரும். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது வந்து கண்டிப்பா பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 3 டேஸ் நீங்க அதுக்கு வைக்கலாம். ஓகே, அப்புறம் அனதர் திங் இஸ் டென்ஷன் ஆயிட்டு ஒரு யூஸும் இல்ல. முடிஞ்சது. இனிமேல் புதுசா எதுவுமே நம்ம படிக்க போறது இல்ல. ஓகே, டைம் இஸ் ஓவர். டென்ஷன் ஆயிட்டு ஒரு யூஸும் இல்ல. ஓகே, ஸோ ஒரு சாங் இருக்கு மலையாளத்துல, கண்ணில் ஒரு முள்ளு கொண்டால் டேக் இட் ஈஸின்னு ஒரு மூவி சாங் தான். அது மாதிரி கண்ணில் ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு டேக் இட் ஈஸி அப்ரோச் எடுங்க. ஓகே, ஸோ பாத்துக்கலாம். நேற்று யாரோ மெசேஜ் பண்ணாங்க, பாத்துக்கலாம். எக்ஸாம் பாத்துக்கலாம். ஓகே, டேக் இட் அஸ் சேலஞ்ச். ஓகே, ஸோ
முடிஞ்சது முடிஞ்சது. நீங்க எஃபோர்ட் எடுத்துட்டீங்க. தட்ஸ் ஆல். இனி இனி வந்து பார்க்கலாம். எக்ஸாம் ஹால்ல வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அனதர் திங் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் ஒரு மேட்டர் சொல்றேன். தூங்கணும். தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸா இருந்தா தான் படிச்சதெல்லாம் மெமரில இருந்து நமக்கு ஈஸியா ரீகலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்கு இருந்து கண்டிப்பா உங்களுக்கு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் கூட ப்ராப்பர் தூக்கமும் இல்லன்னா வந்துட்டு பிரெயின்ல இருந்து அது போட்டு வச்சிருக்கிற மேட்டர்ஸ் எல்லாம் வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஓகே. ஈஸியா ரிட்ரீவ் பண்ண முடியாம போயிரும். தெரிஞ்சது கூட உங்களுக்கு ஞாபகத்துல வராம இருக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், இனிமேல் இப்ப ரொம்ப நாளா நீங்க வந்து நல்லா நைட் எல்லாம் உறக்கம், தூக்கம் கட் பண்ணிட்டுலாம் படிச்சுட்டு இருப்பீங்கல்ல, அத அவாய்ட் பண்ணிட்டு, இனிமேல் வந்து லேட் சீக்கிரமா அதாவது 10 மணிக்கெல்லாம் தூங்குற மாரி பார்க்கணும். அப்பதான் உங்க பிரெயின் வந்து டெய்லி அந்த 10 மணி ஆகும்போது தூக்கம் வர மாரி இருக்கும். இல்லன்னா லாஸ்ட் டே வரைக்கும் லேட்டா தூங்கிட்டு, ஓகே ப்ரீவியஸ் டே ஆஃப் எக்ஸாம் நல்லா தூங்குறேன்னு பார்த்தேன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அதனால இப்பவேலேருந்து அத பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா தூங்கி ஃப்ரெஷ் மைண்டா எக்ஸாம் ஹாலுக்கு போனா தான் எல்லாமே கொஸ்டின் பார்க்க பார்க்க எல்லா ஆன்சரும் வந்துட்டே இருக்கும். ஓகே. அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சது. 10 யூனிட்ஸும் நம்ம சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். And I must say thanks to each and every subscriber. எல்லாருக்குமே நான் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றேன். பிகாஸ் இந்த ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள எனக்கு இவ்வளவும் சப்போர்ட் நீங்க கொடுத்தனால தான் என்னால இந்த நல்லபடியா என்னால இது கிளாஸ் ஃபினிஷ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன், டு ஆல் த மெம்பர்ஸ் அண்ட் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே. ஏன்னா இந்த வித்தின் திஸ் 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே. அண்ட் ஈவன் ஐ எம் அன் அவுட்சைடர் ரைட். வெளியில இருந்து வந்திருக்கேன். உங்க ஸ்டேட்லே கிடையாது. ஸ்டில் அது மட்டும் இல்லாம என்னோட தமிழ் கொஞ்சம் ஹாஃப் இதா இருக்கு. அந்த ஸ்டில் நீங்க வந்துட்டு எனக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்னா ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட லாங்குவேஜ்ல நான் தேங்க்ஸ் சொல்றேன். ഒരുപാട് ഒരുപാട് നന്ദി. താങ്ക് യു.